திரு என்ன திடீர்னு அதிமுக மேல திமுகவுக்கு கரிசனம், எச்சரிக்கையா இருங்கன்னா ஆறுதல் சொல்றீங்க அவங்களுக்கு? ஆறுதலும் இல்லை, அதே மாதிரி ஆடு நனையுதேன்னு அந்த மாதிரிப்பட்ட விஷயமும் இல்லைங்க. இது மிக தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். காரணம் என்னன்னா, அதிமுக இன்னும் ஒரு சில விஷயங்களை புரியாமலோ இல்லை புரிந்தும் அறியாமலோ அவங்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்ற ஒரு விஷயம்தான் இப்போதைக்கு திமுகவை விட தமிழ்நாடு அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்குது. காரணம் முக்கியமா நம்ம இவர் பேசினார் இல்லையா, பாஜகவை சேர்ந்த நண்பர், எங்க தலைமையிலே தான் இது கூட்டணி வரும் சொல்லிட்டு அந்த வாசகம் தான் முக்கியம். இதுவரை அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது மோடி அவர்களுக்கோ வாஜ்பாய் அவர்களோ அத்வானி அவர்களோ அந்த துணிவு இருந்ததா? எங்க தலைமையில தான் அதிமுக கூட்டணி வரும், வேற எந்த கூட்டணியாவது வரும்னு சொல்லிட்டு சொல்ல தலைமை இருந்ததா? அப்படி அவங்க சொன்னா கூட அதை ஏத்துக்கணுமா ஏத்துக்க வேண்டாமான்றது அதிமுகவோட பிரச்சனை தான். எஸ், அதுதான் பாயிண்ட். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொள்ள கூடாதா என்பதை அதிமுக கிட்ட பால் போடும்போது அவர்கள் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது ஒரு தார்மீக பொறுப்புல எதிரணியாக எங்களுக்கு இருக்கிறது. இல்ல இவ்வளவு நாள் நீங்க பேசல. இல்ல ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க அப்படி பேசல, அதுதான் வர. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய கூட்டணி இருக்கு, அவங்க எந்த விஷயத்திலையும் பாஜகவை எதிர்க்கிறதே இல்ல அப்படின்னு அவங்களுக்குள்ள கூட்டணி வந்துராதா, அதன் மூலமா அவங்கள சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு கூட்டணியாக கட்டமைச்சிட முடியாதா அப்படின்னு தானே திமுக எதிர்பார்த்தது. திடீர்னு நீங்க கூட்டணி விஷயத்துல கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, கரிசனத்தோட பேசுறீங்க. நீங்க சொன்ன விஷயத்துல எந்த மாறுபாடுமே இல்ல. அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், நீங்க மடிக்கணினியை பற்றி எல்லாம் பேசுறதை விட உங்க மடியில் என்ன நடக்குது அதை பத்தி முதல்ல பேசுங்க, அதை பத்தி யோசிங்கன்னு சொல்லி இருக்கிறார். இதுல திமுகவுக்கு அக்கறை என்னன்னு நீங்க உள்பட எல்லாருமே கேட்கும்போது ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், இந்த 56 வருஷமாக தமிழ்நாடு நடந்த எவல்யூஷனுக்கு பாத்தீங்களா, தமிழ்நாடு has gone for a evolutionary process இல்ல. இந்த evolutionary processக்கு ரொம்ப முக்கியமான பங்கு திமுகக்கு இருக்கிற மாதிரியே அதிமுகவுக்கும் உண்டு. இந்த எவல்யூஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இன்று வரை அந்த முன்னேற்ற பாதையில் சென்ற ஒவ்வொரு விஷயத்திலும் அதிமுக அவர்களாகவேயோ இல்லாவிட்டால் நிர்பந்தத்தாலேயோ தமிழ்நாட்டுக்கு துணையாகவும் திமுக துணையாகவும் இருந்திருக்கிறது. இது வரலாறு, ரைட்? அப்போ இந்த விஷயம் கண்டினியூ ஆகிறதுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வருது. எந்த மூலமா ஹிண்ட்ரன்ஸ் வருதுன்னா, ஒரு சென்ட்ரலி ஆக்குபைங் பார்ட்டி. ரொம்ப முக்கியம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக, உதாரணமா வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது இந்த பாஜகவோட கொள்கை கோட்பாடுகள் என்டையர்லி டிஃபரெண்ட். வெளிப்படையா அறிவிக்கவே இல்லையே, நாங்க வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு இதை வெளிப்படையாக இப்போது அறிவிக்கிற அவசியம் இல்லை. ஏன்னா சூசகமா எடப்பாடி அவர்கள் படிநிலையில சொல்லிக்கிட்டே வரார். பாபு முருகவேல் நான் கோச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய நவம்பர் மாசம் அவர் சொன்ன விஷயத்துல பாத்தீங்கன்னா, இனிமேல் பாஜகவின் கூட்டணியே இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார். கொஞ்சம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, கூட்டணி என்பது 6 மாசத்துல கழிச்சு தான் நாங்க சொல்ல முடியும்னு சொன்னாரு. தற்போது என்ன சொல்றாருன்னா, திமுக தவிர யார்கிட்ட வேணாலும் கூட்டணி வைப்போம்னு சொல்றாரு. சோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்களா, உங்கள ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும் தான் உங்களுக்கு இலக்கு, ஒற்றை இலக்கு இல்ல சார். நாங்க அதை வரவேற்கிறோம், ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியா நாங்க அதை வரவேற்கிறோம், அதுல எந்த மாறுபாடும் இல்லை. பட் இந்த கபலீகரம் செய்யும் ஒரு பார்ட்டி நம்ம இதுவரை இந்த 11 இயர்ஸ் ஆஃப் ட்ராக் ரெக்கார்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா, எத்தனை கட்சிகளை கபலீகரம் செய்து, எத்தனை எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கி, எத்தனை அமைச்சர்கள் மீதும் எம்எல்ஏ மீதும் முதலமைச்சர்கள் மீதும் வழக்குகளை தொடுத்து, எத்தனை கட்சியை உருக்குலைத்து செய்திருக்கிற இந்த பாஜக என்பது வரலாறு மற்ற மக்களை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல தெரியும். இது சோ இதை இதெல்லாம் தெரியாம அதிமுக ஒரு முடிவு எடுத்துரும். அதுதான் இப்ப பிரச்சனை. இதெல்லாம் தெரியாம அதிமுக ஏன் முடிவெடுக்கும்னா, அதிமுக சார்ந்த எந்த விஷயத்தையும் பாஜக நேரடியா செய்யறது இல்ல. அதே மாதிரி அதிமுக பாஜகவை இதுவரை நேரடியாக எதுவுமே குற்றம் சாட்டல. There lies the point. அங்கதான் கோர் இஷ்யூ இருக்குது. இவ்வளவு நாள் நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நாள் அந்த பலமான ஒரு கூட்டணியை அமைக்க முடியாது அவங்களால நினைச்சிட்டு இருந்த நிலையில எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா திமுக கூட்டணி இல்ல சவாலா இருக்குமோ, நெருக்கடியா இருக்குமோ. இவங்களால என்ன கூட்டணி வச்சு சுத்தினாலும் பலமாக முடியாது என்பது எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கே தெரியும். அதான் ஃபேக்ட், அவங்களுக்கே தெரியும். பிகாஸ் அவங்க செதறி இருக்காங்கிறது தான் பாஜகவோட மிகப்பெரிய பலமே. அதான் ஒண்ணு சேர்ந்துட கூடாது. அப்போ யார் ஒண்ணு சேர்ப்பாங்க? Question lies there.
யார் அதை ஒண்ணு சேர்ப்பாங்க? இப்ப சேர்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரு மூலமா ஒண்ணு சேர்ப்பாங்க? அந்த மூலம் இருக்கு பாத்தீங்களா, யார் மூலமா சேருவாங்க? அவங்க அஜெண்டா கிளியரா இருக்கு. ஏடிஎம்கே உடைய அஜெண்டா கிளியரா இருக்கு. இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர், ஏத்துக்கிட்டா நீங்க கூட்டணிக்கு வாங்க. என்டிஏ டிமாண்ட் பண்ணலாம் சார். என்டிஏ டிமாண்ட் இல்ல இப்போ இதே கேள்வி ஜிகநாதன் கேளுங்க. கேட்டேனா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. இல்ல நான் சொல்றேன் இதுதான் அவங்க பல ஸ்டேட்ல வைத்த செக். இவங்க பாஜகவோட பல ஸ்டேட்ல அவங்க வைத்த செக்கே இதுதான். அதை எப்படி பாஜக ஆட்சி இப்ப சொன்னாரு பாத்தீங்களா, 80% நாங்க நாட்டை ஆள்றோம்னு. அந்த 80% நாட்டை எப்படி ஆண்டாங்கன்னு கேட்டு பாருங்க. உங்களுக்கு லாபம் செய்துதான் ஆண்டா. அப்படியே பார்த்தா கூட உங்களுக்கு லாபம் தானே. என்டிஏவே ஒரு முதல்வர் வேட்பாளர் அறிவிக்குது, இபிஎஸ் இல்லாத ஒருத்தர் அறிவிக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லாபம் தான். அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பாருங்க நாங்க இவ்வளவு நாள் ரகசிய கூட்டணினோ இப்ப வச்சுக்கிட்டாங்களேன்னு லாபம் தான். எல்லா விதத்திலயும் லாபம் தானே. திடீர்னு பதறீங்க. இதுல நீங்க ஒரு சின்ன ஒரு நுவான்சஸ் நீங்க யோசிக்கணும். அந்த நுவான்சஸ் என்னன்னா, இதுல ஓட்டுக்காகவோ லாபத்துக்காகவோ ஆட்சிக்காகவோ எதுவுமே பேசல. தமிழ்நாட்டுக்காக முக்கியமா ஆப்போசிஷன் பார்ட்டி, அதாவது இவ்வளவு நாள் தொடர்ந்த ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி அந்த ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கணும். அந்த ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸ் நீங்க வந்து நழுவுறீங்கங்கறத எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. இல்ல நான் சொன்ன விஷயம் அதுதான். என்னன்னா, இப்போ ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் மேல இருந்த சார்ஜஸ் எல்லாம் இந்நேரம் வந்து பிஜேபி வந்து எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா அவங்க டீல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சினாரியோவே என்கிட்ட டிஃபரெண்டா இருந்திருக்கும். என்ன ஆயிருக்கும், உதாரணமா சொல்றேன் இல்லையா, இவங்களுடைய தலைவரை கொச்சையாக பேசினாங்க. அப்போ வந்து இருந்த ஆதங்கம் கூட பேசின ஆள் மேலதான் இருந்தே தவிர பேசின கட்சி மேல இல்லை. இவங்களுக்கு அந்த பர்சன் மேலதான் இவங்களுக்கு தாக்குதல் இருந்தது தவிர அந்த பேசின பர்சனுடைய ஐடியாலஜி மேலே கட்சி மேலே இல்லை. அங்கதான் இப்ப நம்மளுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரணும். அப்ப எங்க இருக்கு கோர் இஷ்யூ, எதை நோக்கி அதிமுக போகுது? அப்ப இத வந்து क्वेश्चन பண்றது தமிழ்நாட்டுல தார்மீக பொறுப்பு இருக்கிறது திமுக மட்டும் தான். பேசினவர் அந்த கட்சியின் மாநில தலைவர், அவர் மேல எங்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு தீர்மானம் போட்டு வெளியே வந்தாச்சு. நான் என்ன கேக்குறேன்னா, ஒருவேளை தலைவர் மாற்றமோ இல்ல மேலிட தலைவர்கள் வந்து இணக்கமா இருக்கிறாங்கன்னா அவங்களோட உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்கேயும் சொல்லவே இல்லையே. அவங்க சொல்லவே இல்லை. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, டு பி frank and clear, if at all பாஜகவை பற்றி இவர்கள் எதுவுமே வேண்டாம் சார். ரீசன்ட் விஷயத்துல டீலிமிட்டேஷன் பத்தி உங்க ஸ்டேட்டஸ் என்ன, இப்ப எஸ்எஸ்சி ஃபண்ட் உங்க ஸ்டேட்டஸ் என்ன, ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது டிரான்ஸ்பரன்சியை தமிழ்நாடு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்க பக்கம் தான சார் நீங்க பேசியிருக்காங்க. அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா வர்றாங்க, உள்ள போய் ஒரு அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னா வர்றாங்க. நீங்க பாத்தீங்க உங்க மீடியால நான் பார்த்ததுதான், உள்ள போய் ஒரு ஸ்டேட்மெண்ட், வெளியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த விஷயத்தை தான் மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இது மக்களுக்கு தெரியுது இல்லையா, இவங்களை இயக்குவது யார், அப்ப இவங்களை இயக்குவது யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாக்கா ஏன் இவங்களை இந்த மாதிரி இயக்குறாங்க, ஏன் இந்த மாதிரி இயக்குறாங்கன்னா இவங்களை இந்த மாதிரி இயக்கத்துக்கு மாற இவங்க போனாங்கன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு விரும்புறீங்களா? அதிமுகவை பாஜக தான் இயக்குதுன்னு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சட்டமன்றத்துல கூட்டணி தொடர்பா பேசுறதும் இல்ல கார்த்தி சார், எக்ஸ்போஸ் கவனமா இருங்கன்னு பேசுறதுமே ரொம்ப they are already exposed. The reason என்ன, அண்ணா துவங்கிய கட்சி சார், அண்ணா பேரில் துவங்கிய கட்சி, அண்ணா பேரில் துவங்கிய கட்சி வந்து இன்னைக்கு அண்ணாவின் எந்த கொள்கை கோட்பாட்டிலும் நிற்காத, எந்த கொள்கை விஷயத்திலும் கூட்டணிக்கு கொள்கை எதுக்குன்னு கேட்கக்கூடிய நிலைமையில வந்திருக்கும் போது அதை கேட்கக்கூடிய தார்மீக உரிமை திமுக மட்டும் தான் இருக்கு.